இவ்வளோ சாக்லேட் கவர்ஸ வச்சு என்ன பண்றது? ஜங்க் ஜர்னல் பண்ணிரலாம். இந்த சாக்லேட் எல்லாம் எனக்கு என் மாமியார் வாங்கி குடுத்தது. அத வச்சு தான் இப்ப இந்த ஜர்னல் பண்ணிட்டுருக்கேன். மன்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட். இத என் மாமியார் கிட்ட சொன்ன நாள்ல இருந்து போறப்போ வரப்ப எல்லாம் ஒரு மன்ச் வாங்கிட்டு வந்து கையில குடுத்துருவாங்க. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதே பாதி ரேப்பர்ஸ் வச்சு தான். இன்னும் பாதி ரேப்பர்ஸ் இந்த குப்பைக்குள்ள தான் எங்கேயாச்சும் கிடக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ்ல பார்க்கறதுக்கு எவ்ளோ ஈஸியா இருக்கோ, அத விட இது ரொம்ப கஷ்டம். இந்த 2 பேஜ் எனக்கு பண்றதுக்கு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் எடுத்துச்சு. எல்லாத்தையும் ப்ராப்பரா கட் பண்ணி அத ஒட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. கட் பண்ணி வச்ச பேப்பர்ஸ எங்க ஒட்டுறதுங்கிற கன்ஃப்யூஷன்லயே பாதி நேரம் போயிடுச்சு. ஓகே ரேண்டமா ஒட்டுவோம். வரது வரட்டும்னு ஒட்டிட்டு பார்த்தா பிளாங்க்கா இருக்கிற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஆனாலும் என் மனசு கேட்கவே இல்ல. அதோட நான் என்னோட பென்ன வச்சு கொஞ்சம் அவுட்லைனும், அப்புறம் அங்கங்க கொஞ்சம் பிளாங்க் ஸ்பேஸஸ ஃபில்லும் பண்ணி விட்டேன். இதே சாக்லேட்ஸ நான் ஆல்ரெடி இந்த வீடியோலயும் சொல்லியிருப்பேன். என் மாமியார் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஒட்டுனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ஒரு அவுட்லைன் போட்டு பார்த்தா, வாவ்! சூப்பரா இருந்தது. எனக்கு நானே கிளாப் தட்டிக்கிட்டேன். இப்போ வாங்க உங்களுக்கு இத ஒரு ஜூம் இன்ல காட்டுறேன். அழகா இருக்குல்ல? இதுக்கு 10க்கு எத்தனை மார்க் குடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஜர்னல் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். மறக்காம இந்த ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.